பயப்படணும்? பிஜேபி உள்ள பூந்துரும், பிஜேபிக்கு ஆட்சி வந்துரும், யாரு பயப்படணும்? திமுக பயப்படணும். 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா கூப்பிட வச்சுட்டா, கருணாநிதி முதலமைச்சர் ஆக முடியல. அவன் திமுக காரன் பயப்படணும்டா. அவன் யார பயமுறுத்தினான்? திட்டச்சேரி ஜமாத், நாகூர் ஜமாத், வேளாங்கண்ணி ஜமாத், தஞ்சாவூர் ஜமாத். ஐயா 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 திமுக ஓட்டு போடுங்க, பிஜேபி பூந்துருப்பே. பயப்பட வேண்டியது அவன். ஒன்ன பயமுறுத்துட்டு கால் போட்டு உட்கார்ந்துட்டான் பாய். யார் பாய் பயப்படணும்? அவன் தானே பாய் பயப்படணும். நீ ஏன் பாய் பயப்படுற? உனக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு தானே பாய். நீ எதுக்கு பயப்படுற? 1 கோடி ஓட்டுப்பா. இஸ்லாமியர், கிறிஸ்தவர், ஆதி தமிழர் 3 பேர் சேர்ந்து 1 கோடி ஓட்டு சாலிடா போய் கொடுக்குது. நான் அந்த மூட்டோண்டு பிள்ளைலன்னு பாக்குறேன். சேப்பாக்கம் முஸ்லீம் தொகுதி, 1000 விளக்கு முஸ்லீம் தொகுதி, துறைமுகம் இஸ்லாமியர் தொகுதி, ஆர்மாங்கி இஸ்லாமியர் தொகுதி, பாபநாசம் இஸ்லாமியர் தொகுதி, கடையநல்லூர், ஆம்பூர், வேலூர், தென்காசி எல்லாம் இஸ்லாமியர் தொகுதி. அந்த தொகுதியில் யார் கைப்பற்றினார்? அதில் நின்றவர்கள் யார்? திமுக தான். இந்த நொடி வரைக்கும் துரோகம் செய்யறானே, தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. காங்கிரஸ் செஞ்ச துரோகத்தை பேசினா இவனுக்கு அடியில் ராக்கெட் வச்ச மாதிரி ஆயிடுது. திமுக செஞ்ச துரோகத்தை பேசினா கீழே மேலே ராக்கெட் வச்ச மாதிரி ஆயிடுது. நம்ம மேல கோபுறோம். துரோகம்னு சொல்ல எப்படி சொல்றது? அண்ணன் பழனிபாபா சொல்றாரு, அவர் வார்த்தை சொல்றாரு, சத்தியத்தை, உண்மையை, துரோகத்தை நான் பேசாமல் சென்று விட்டால் நான் முனாஃபிக்காக ஆகிவிடுவேன். முனாஃபிக் என்றால் துரோகி, நயவஞ்சகன், கோழை என்று பொருள். ஒருவேளை நான் பேசிவிட்டால் முரண்பட்டவனாக ஆகிவிடுவேன். முனாஃபிக்காக நான் இருப்பதை விட முரண்பட்டவனாக நான் இருந்து விட்டு போகிறேன் என்றுதான் திமுகவை துரோகின்னு சொன்னான். இஸ்லாமியர்கள் தங்களுக்கான அரசியல் பயணத்தை எந்த புள்ளியிலிருந்து தொடங்கி இருக்கணும்? கட்டறிந்த திட்டச்சேரியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களே, உங்களின் அரசியல் பயணம் எந்த புள்ளியிலிருந்து தொடங்கி இருக்க வேண்டும்? திமுக துரோகி என்று அண்ணன் பழனிபாபா சொன்னான் அல்லவா? அந்த புள்ளியிலிருந்து நீ தொடங்கி இருந்தால் இன்னைக்கு உனக்கு 10 எம்எல்ஏ இருந்திருப்பாடா. 10 எம்எல்ஏ இருந்திருப்பான். நீ பிளடி நியூசன்ஸ் நான்சென்ஸா போயிட்ட. சண்டை போடுறதுக்கு போன ஜமாத்துக்குள்ள சண்டை போடுறது உனக்கு பெரிய வேலை. அங்கே குஸ்தியை போட்டுக்கிட்டு போயிடணும். சுன்னத் ஜமாத், சுன்னத் பண்ணாத ஜமாத், அந்த ஜமாத், இந்த ஜமாத். எத்தனை ஜமாத்ரா? 7 விழுக்காட்டுல 7 விழுக்காட்டுல எத்தனை ஜமாத்துறீனே? இந்த பாரு, உனக்கு தான் புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். நாங்க சொல்லி கேட்கல. நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசற ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமோன கார்த்தி, யார் பிஜேபியின் பி டீம்? தம்பி இதை கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் அப் பண்ணு இந்த புக்க. தாய் தமிழ், யார் பிஜேபியின் பி டீம்? இந்த புத்தகத்தை வெறும் 80 பக்கத்தில் எழுதி முடிச்சிடலான்னு தான் நாங்கள் தொடங்கணும். எழுதி முடிக்கக்குள்ள 260 பக்கம் வந்துருச்சு. அவ்வளோ துரோகம் திமுக செஞ்சிருக்கிறான். இந்த புத்தகத்தில் முடிக்கக்குள்ள தம்பி கடைசியாக முடிக்கிறான் இடுமான கார்த்தி. நீ தெரிஞ்சுக்கணும், இந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜமாத்துக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ண போகிறான். ஏன்னா குரான் சொல்லுது, இந்த குரானுங்கிற புத்தகத்தை சொல்றான் இறைவன் சொல்றான், எவர் சிந்திக்கிறாரோ அவருக்கு தான் இந்த புத்தகம். சிந்தனைக்குள்ளவன் தான் குரான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல வருது. அவனுக்கு தான் அதோட பொருள் புரியும். அதில் தம்பி எழுதுறான், தம்பி சொல்றான் பாருங்க. கடைசி மட்டும் சொல்றேன் நான். ஒன்றை கூறி இந்நூலை நிறைவு செய்கிறேன். அன்பான எதிரிகளே, அவர்களுக்கு ஒத்து உதும் உதிரிகளே, எங்களை வீழ்த்த வேண்டும் என கருதினால் அடக்குமுறைகள் மூலமாக எங்களை வீழ்த்த முற்படுங்கள். நெஞ்சுரத்தோடு நாங்கள் அதை எதிர்கொள்கிறோம். அவதூறுகள் மூலமாக வீழ்த்த நினைக்காதீர்கள். அது அறமும் அல்ல, வீரமும் அல்ல. 13 ஆண்டு காலமாக திமுக, அதன் அடிவாரங்கள், அதற்கு சொம்பத்தக்கூடிய அண்டாக்கள், கூஜாக்கள், கக்கூசு வாளிகள், நீங்கள் நாம் தமிழர் கட்சி மீது வெறும் அவதூறம் மட்டும் தான் பரப்புற. நாங்கள் அத்தனை சயின்டிபிக் ரெக்கார்டரோட கொண்டு வந்து வச்சிருக்கோம். இந்த புத்தகத்தில் உள்ள மறுத்து பேசுறா. கோடி ரூபா தரேன் திட்டச்சேரி ஜமாத்துக்கு. நான் தர்றேன், எனக்கு இருக்கு, தர்றேன். நீ யார் துரோகி, யார் நண்பன் நீ அறிஞ்சிக்க வேணாமா? ஏன் கருணாநிதி தானே இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். மசர்ல கொடுத்தா 3.5 இடஒதுக்கீடு தெரியுமா உனக்கு? 1967 திமுக ஆட்சி அரியணை கட்டில ஏறியது. 67 3.5 விழுக்காடு இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு தரல. திருப்பி 71 திமுக ஆட்சிக்கு வருது, அப்பொழுதும் அவன் தரவில்லை. திருப்பி 89 ஆட்சிக்கு வருது, அப்பொழுதும் அவன் தரவில்லை. 96 ஆட்சிக்கு வருது, அப்பொழுதும் அவன் தரவில்லை. 2006 வந்தான், அப்போ தரல. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு இஸ்லாமியருக்கான இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்க ஒரு சட்ட மசோதா ரெடி பண்ணி பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு அனுப்புனாங்க. பார்த்தான், அறிவாலயம், சிறுபான்மையின் பாதுகாவலன், சிறுபான்மையின் செருப்பு, சிறுபான்மை விளக்கமாறு, சிறுபான்மையின் நோம்பு கஞ்சி, சிறுபான்மையின் வடை பார்த்தான். உடனே 3.5 விழுக்காடு போட்டான். எப்ப? 2007. ஏண்டா 67 ஆட்சிக்கு வந்தா ஏண்டா 2007? அதே காலகட்டத்தில் இந்தியாவில் முழுவரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட அத்தனை மாநிலங்களும் இஸ்லாமியருக்கு கேரளாவில் 8 விழுக்காடு, 7.5 விழுக்காடு, ஆந்திராவில் 10 விழுக்காடு,
கர்நாடகாவில் 9 விழுக்காடு. எல்லாம் அண்டை மாநிலம் கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு. கருணாநிதி உனக்கு தரடா பைத்தியங்களா, பைத்தியங்களா உங்களுக்கு தரல. எப்ப தந்தான்? ஜெயலலிதா பேசுனால தந்தான். என்னடா நீ அதை கிருஷ்ணவன்ட்ட போனா எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பொது இதில் போய் நாங்கள் ஓபிஸில் போய் நாங்கள் எடுத்துக்கிறேன்ட்டு அவனுக்கு கொடுக்க பார்த்தான் 2.5 விழுக்காடு. அவன் ஓபிஸில் போய் 7 விழுக்காடு வாங்கி நீட்டாக இருக்கிறான், செட்டில் ஆகிட்டான். உனக்கு என்ன தெரியும்? உடனே நீ படிக்கணும் இல்லை படித்தோன்னு சொல்கிறத கேட்கணும், ரெண்டும் இல்லை. அதனால ரொம்ப ஈஸியாக உங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான். எந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் சொல்லி பார்ப்பான். நூபர் சர்மாங்கிற ஒரு வட இந்திய பிஜேபியை சேர்ந்த அதிகாரப்பூர்வ ஒரு பொறுப்பாளர், கண்மணி நாயகம் எங்கள் உயிருக்கு மேலா 200 கோடி இஸ்லாமியர்கள் உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடிய கண்மணி நாயகம் பெருமானார் அவர்களை நபிகள் பெருமானார் இழிவுபடுத்தி பேசினால் அங்கே மகாராஷ்டிராவில் பம்பாயில் கூட சிவசேனா அந்த அம்மாவுக்கு எதிராக வழக்கு போட்டான். சீமான் பயங்கரமாக கண்டிச்சாரு, கண்டன அறிக்கை கொடுத்து நாம் தமிழ்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். திமுக நூபர் சர்மாவுக்கு அறிக்கைக்கு எதிராக திமுக விட்ட அறிக்கை என்ன? மகள் ஆசிபா 8 வயது பெண் கருவறையில, காஷ்மீரில் கருவறையில, இறைவன் கருவறையில மூலார் உற்சவர் இருக்கக்கூடிய அந்த அறையில கற்பழிக்கப்பட்ட பொழுது திமுகவின் எதிர்ப்பு என்ன? குஜராத் படுகொலை 2002 நடந்த பொழுது இங்க கருணாநிதி முதலமைச்சர் தெரியுமா உனக்கு? சன் டிவில அவன் போட்டு காமிச்ச காட்சிகளை பார்த்தியா? திரும்ப காமிச்சான் கோத்திர ரயில் சம்பத்தை. இட்ஸ் அ ப்ரோவோக்மா, ஆங்கிலத்தில் கோபமூட்டுதல் காமிச்சான்டா சன் டிவி. பைத்தியமே நீ அதை பார்த்தியா? நீனு எவனா மறுத்து பேசுறா, பேசு நீனு. அதெல்லாம் பேச மாட்டேன். இதில் எங்கேயாவது நம்ம இந்த வார்த்தையில் வாடா போட அவைவன் பேசுறேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு எங்காவது கூட்டிடுவாங்க. அவர் நல்லா பேசினார், கண்ணிய குறைவாக பேசவில்லை. ஏன்? வாடா என்று விட்டார், போடா என்று சொல்லிவிட்டார், அவன் என்று சொல்லிவிட்டார், இவன் என்று சொல்லிவிட்டார். கோயம்புத்தூர் கலவரத்தில் சும்மா இல்லை, 350 பேரை சிறைச்சாலை வச்சு 100 நாள் அடிச்சிருக்கு காவல்துறை, கருணாநிதியின் காவல்துறை 100 நாள். ஆயிஷா என்ற பெண் தீவிரவாதி நுழைந்து விட்டார், புர்காவில் அபயாவில் போய் வீடு வீடா காவல்துறை தட்டுது. கோயம்புத்தூர் கலவரத்தில் வீடு போய் தட்டுது. அப்போ ஜமாத்தாரெல்லாம் போய் கோசா போட்ட பெண்கள் நீங்கள் பார்க்க அனுமதி இல்லை என்று தடுக்கிறாங்க. பார்த்தான் கருணாநிதி, போட்டான் ஒரு இதை. ஆயிஷா என்ற பெண் தீவிரவாதி தமிழகத்தை ஊடுருவல் என்றா எப்படி இருப்பாங்க? புர்கா போட்டிருப்பாங்க. கழட்டினானா கழட்ட வச்சானா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரியாது. என் தங்கச்சி அணி சொன்னிச்சுல, அந்த பெண்கள் காவல்துறையின் சித்திரவதை தாங்க முடியாமல், செக்ஸ் டார்ச்சர், பாலியல் தொந்தரவு தாங்க முடியாமல் பட்ட பாதிப்போட வழி தெரியுமா உனக்கு? அந்த மக்களின் அழுகுரல் நீ கேட்டிருக்கியா நீனு? இந்த மார்க்கம் அனுமதிச்சிருந்தால் நான் தற்கொலை செய்திருப்பேன். சூப்பர் பவர் குரான்ல 2 விஷயத்தை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். தட்ஸ் ட்ரூ திங்ஸ். ஒன் இஸ் அவனுக்கு ஈக்குவலாக அவனை கொண்டு வந்து நிப்பாடு. சூப்பர் பவர் இறைவனுக்கு நிகராக ஒரு ஆளை கொண்டு வர்றது, நோ எக்ஸ்கியூஸ், மன்னிப்பு இல்லை. அடுத்து தற்கொலை, சூசைட். இஸ்லாமியர் தற்கொலை செய்யக்கூடாது, ஏன்னா உசுரை கொடுத்தவங்க இறைவன், அவன் தான் எடுக்கணும். இட்ஸ் பிஸ்னஸ் ஆஃப் சூப்பர் பவர். அதனால் நான் தொடக்கூடாது. அந்த பெண்கள் தெரியுமா உனக்கு? 19 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே போனவன்டா. உனக்கு எங்கே அதெல்லாம் வலிக்க போகுது? உனக்கு ஏன் அதெல்லாம் வலிக்காதுப்பா? உனக்கு வலிக்காது. உனக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும், நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம்னு சொல்லணும், ஏதாவது ஒரு வதந்தியை தூக்கிட்டு வந்து நிற்கணும். இது என்ன இந்த கருமத்தை சரி விட்றா, இல்லை பைத்தியமா விடு. 2009 நட சீமா வந்தான். குஜராத் கலவரம் எப்படா நடந்துச்சு? 2002. கோயம்புத்தூர் கலவரம் எப்படா நடந்துச்சு? 97, 98, 99. அதுக்கெல்லாம் கருணாநிதி என்ன பண்ணாரு? அதுக்கு பதில் தர மாட்டேறீங்க. நீ திரும்ப பார்த்துக்கணே. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சேம் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஓர் நேர் எதிர் விசை உண்டு. நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அதுதான் உனக்கு அவுட்புட்டு. நீ ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பண்ணக்கூடிய அரசியல் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்க. உண்மையில அவன் அவதூறு பரப்புறான். தாடி வச்சவன் தொப்பி வச்சவன் தீவிரவாதின்னு பரப்புறான். அவதூறையும் அல்லா கபூலாக்கிடுவான். பி ஸ்ட்ரைட், பி ஹானஸ்ட். அநீதி இழைத்தவர்கள் உறவாக இருந்தால் நீங்கள் நியாயத்தின் பக்கமே நிற்க வேண்டும் என்ற மதத்தை ஏற்றுக்கொண்ட, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் நீங்கள். அநீதி இழைத்தவர் என் அப்பனாக இருந்தாலும் என் அம்மாவாக இருந்தாலும் நான் நியாயத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும், மார்க்கத்தை ஏற்று நிற்கிற நீ திமுகவின் அநீதிக்கு துணை போறியடா. புல்ஷிட். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை. உனக்கு என்ன கவலை? ஒரே இது, திமுக ஒரு இடத்துல உன்னை பாதுகாக்கலடா. எதுலடா உனக்கு திமுக நின்றுச்சு? ஒரே ஒரு சான்றுதா, மானமுள்ள திமுக ஒரு சான்றுதா. இல்லை தமிழனுக்கு அவன் நிக்கல. ஹச்ராஜா வைரமுத்தின் தாயாரை ஏசிய பொழுது திமுக அவன் பக்கத்தில் நிக்கலடா. சீமான் தான் வந்தான். தமிழ் தேசியத்தின் சொத்துரா வைரமுத்து பேசுறான், நாக்கு அறுத்துருன்னு சீமா தான் சொன்னான். 2 அமைச்சர் தான். என் தங்கச்சி காளியம்மா சொன்னிச்சு இல்லையா, 2 அமைச்சர் தான். அதுலேயும் ஒரு அமைச்சரை பிடிங்கிட்டேன். ஒரே ஒரு அமைச்சர் என் தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி, அவர் செஞ்சி மஸ்தான், அவர் சங்கி மஸ்தான். அவர் நீ பார்த்துருக்கேன்னு, அவரே பூஜை பண்ணுறாரு, அவரே ஆராதனை பண்ணுறாரு, கர்ப்பம் பண்ணுறாரு. நான் தெரியாதனமா அந்த பெரிய கோயிலுக்கு எங்கள் அண்ணன் சீமானோட போயிட்டான், வச்சு குத்திட்டாங்க என்ன.
ஹுமாயூன் கபீர் இல்லைங்க, அவர் ஹுமாயூன் காஃபீர். அடடே, ரொம்ப சூப்பராக இருக்க, வெல் நோன். காஃபீர்னா இறை நிராகரிப்பாளர், கபீர்னா பெரியவன், அரபு சொல்ல. ஹுமாயூன் காஃபீர். ஆமாம், நீ அல்லாவுக்கு அடுத்த வீட்டுக்காரன், நீ அல்லாவோட ரெப்ரஸன்டேட்டிவ். இவர் எனக்கு ஃபத்வா கொடுக்குறாரு. சத்தியத்தின் பக்கவா என் தம்பி துரைமுருகன் அண்ணன் இந்த பாங்கோஸை அவன் தான் சொன்னான் பார்த்தீங்களா இல்லையா? வெற்றின் பக்கம் வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள்னு அழைப்பு கொடுக்குற, 5 வேளை அழைப்பு கொடுக்குற மார்க்கத்தை ஏற்றுக்க. நீ எந்த வெற்றின் பக்கம், எந்த சத்தியத்தின் பக்கம் வந்து நீ நின்றாய்? நீ கோழைகளாக இருக்கிற, நீ கோழைகளாக இருக்கிற. எது இனம், எது மொழி, ஒரு வரையறை தெரியவனா? இனம் என்றால் என்ன, மொழி என்றால் வரையறை தெரியவனாமா? இந்த திட்டச்சேரியில் தஞ்சாவூரில் இருக்கிறன்னா திட்டச்சேரியில் உள்ள எல்லா கவுன்சிலர் வார்டுக்கும் நான் கொண்டது வேட்பாளரை போட்டா நீ கத்துவியா இல்லையா? மண்ணின் மைந்தனுக்கு கூட வேட்பாளர் கேட்பியா இல்லையா? அதே போலதான் நாங்கள் சொல்கிறோம், வாழும் உரிமை தமிழர் நிலத்தில் எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இட் இஸ் ரைட்ஸ் ரா, என்னோட உரிமை அது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்ல, இழந்து விட்ட உரிமை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடி தான் பெற வேண்டும். போராடி பெறுவதற்காக அந்த கூட்டம் அது வளர்ந்துக்கிட்டு வருது, பெருசாக வளர்றான். இல்லை 13 வருஷத்துக்கு முன்னாடி சீமா பேசின பேச்சு தான்டா. தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை, எந்த ஆணியும் தேவையில்லை. தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை. திமுக அண்ணா திமுக கூட்டு இல்லை, தனிச்சு நிற்கிறோமா இல்லையா? வாக்கு நாக்கு நாம் தமிழருக்கு தான்டா ஒன்று, அவங்களுக்கு கிடையாதுடா. திமுக மாற்றிடுவான்டா, மாற்றிடுவான். எதை பற்றியும் கவலை இல்லை. நாங்கள் தொழுகை எங்கள் வணக்கம். இல்லை சாக்கடை ஆறா ஓடுது, கவலை இல்லை. சாராயம் ஆறா ஓடுது, பெண்கள்லாம் நிற்கிறாங்க பாவம், எல்லாம் ஏழை பெண்கள், கூலிக்கு போகிற பெண்கள். எங்கள் வீட்டு பெண்களோட கணவன்மார்கள் தினமும் குடிக்கிறான். வீட்டுக்கு ஒரு குடிகாரன் உருவாயிட்டான். நான் சொல்லல, நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் ஆஃப் இந்தியா, தேசிய குற்ற புலனாய்வு முகமை சொல்லுது, தமிழ்நாட்டில் 2.5 கோடி இளைஞர்கள் மதுவுக்கு அடிமை. ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் பெண்கள் தாலி அறுக்கப்படுது மதுனால. அதை பற்றி என்ன சொல்றீங்க இஸ்லாமியர்கள்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, திமுக எங்களுக்கு பாதுகாக்கணும். இல்லை அது மார்க்கத்தில் ஹராம். திமுகவுக்கும் எங்களுக்கும் அது ஹராம் இல்லை. என்ன பேச்சு உனக்கு, என்ன பேச்சு? ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுது. ஊழல் லஞ்சம் பெறுபவன் நிழலில் நின்று கூட நீ சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க பெருமானாரு. நீ அதில் தானே வாழ்ற, அதில் தானே வாழ்ற. எதை பற்றியா, இந்த பொது சமூகத்தை பற்றியா நீ அக்கறைப்பட்டிருக்கியா? பொது சமூகத்துக்கு செய்கிற பணி தாண்டா இறைப்பணி, அதான் இறைப்பணி. அதனால தான் நம்ம பள்ளிவாசலில் தரியாக்கள்லாம் பள்ளிவாசலில் உண்டியல் வைக்கிறது கிடையாது. அதாவது பள்ளிவாசலில் காசை போட்டுறாதான் மக்களுக்கு காசு கொடுன்னு அர்த்தம். பொது சேவகம் தான்டா இறைப்பணி. நீ அதையே மறந்துட்டு நீ 5 வேளை உளுந்து எழுந்திரிச்சு தொழுது கிழுத்தா நீ பெரிய ஆளாயிருவியோ? சும்மா என்ன மாதிரி ஆள்லாங்கண்டா அல்லாஹும்ம ஸல்லி அலா அப்படின்னு சொல்லி என்ன நடிக்கிறியா நீ நடிக்கிறியா நீனு? சொல்லு பார்ப்போம். என்ன உன்னோட பொது சேவை என்ன? மாணவ சாவுக்கு நீ போராடிய விதம் என்ன? மீனவ சாவு, விவசாயி சாவு, நெசவாளி சாவு, காவிரி பிரச்சனை, எந்த சிக்கலை நீ பேசுகிறாய்? எதை நீ பேசுகிறாய்? அதான் பார்த்தான் உன்னை மிரட்டுறான். நான் அந்த புத்தகத்தை இனாமா என் தம்பி அப்பு மூலியமா சொல்லி, இன்ஷா அல்லாஹ் பை த கிரேஸ் ஆஃப் காட் இந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்கள் எல்லா ஜமாத்தும் கொடுக்குறோம். ஒரே ஒரு முறை படி படி படி, இதை படிச்சுட்டு வா, இப்போயாவது புரிஞ்சுக்க நாங்கள் பேசுறது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல நிற்க மாட்டான். பால்வளத்துறை அமைச்சர் நாசரை தூக்குனானா இல்லையா? இன்னொரு அமைச்சர் கொடுக்கணுமா இல்லையா? மேலப்பாளையத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்துல் வஹாப்னு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? எங்க கருணாநிதி காலத்தில் 40 பாராளுமன்ற வேட்பாளருக்கும் ஒரு இஸ்லாமிற்கு சீட்டு கொடுக்கல. அதே வேலையை சென்ற பாராளுமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் செஞ்சாரு. ஒரு இடத்துல இஸ்லாமிற்கு சீட்டு கொடுக்கல, ஒரே ஒரு இடத்துல கொடுத்தான். அது முஸ்லீமுக்கு கூட்டணிக்கு கொடுத்தான். அது எங்க? பிஜேபி தாமரை வர்சஸ் ஏனிக்கு கொடுத்தான். 5 இடத்துல பிஜேபி போட்டிடுச்சு, 5 இடத்துலையும் கூட்டணிக்கு கொடுத்துட்டு திமுக கையை கட்டிக்கிட்டான். ஒருபோதும் பிஜேபி எதிர்த்து பேச மாட்டான். அவனுக்கு பயம், அச்சம். அவ்வளோ திருடி கொள்ளையா சேர்த்து வச்சிருக்கிறான். ரைடை விட்டுருவான், இடி பீடின்னு எல்லாம் வந்து நின்றுவான். அவனுக்கு அச்சம் இருக்கு, பயம் இருக்கு. அதனால அவன் அடங்கி போறான். உனக்கு என்ன இருக்கு? எதுவுமே அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத சமுதாயமா நீ போயிட்ட. அச்சுறுத்துவான், ரொம்ப அச்சம். என்ன பாய் அப்படிதான் பேசுவான். பெருசுலாம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் என்ன அரசியல் பேசுறாங்கன்னு பாரு. அவதூற நிப்பாட்டு. பூமியில் கொள்ளைப்பம் விளைவிப்பவர்கள், அவதூறு பரப்புவர்களை அடித்து விரட்ட வேண்டும் நபிகள் பெருமானார். உங்களை நாங்கள் அப்படி வரல, அறிவால உங்களை திருத்த வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு முறை பாருங்க எங்களை, இந்த பிள்ளைகள் பேசக்கூடிய அரசியலை. இந்த பழனி பாபா மறந்துருச்சுடா தமிழ் சமூகம். இந்த பழனி பாபா மறந்துருச்சு. ஆகச்சிறந்த போராளி அவன், ஆகச்சிறந்த போராளி. காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். தப்புனா தப்பு, சரினா சரி. இல்லை நீலாம் என்னடா கருணாநிதியோட கடந்து பிறண்டவன்டா, இந்திரா காந்தியோட கடந்து பிறண்டவன்டா, எம்ஜிஆர் கடந்து, அவ்வளோ ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிடா அவன் பழனிபாபா.
சமரசனா சத்தியத்தின் பக்கம் தான் சமரசம். யாருன்னா போடான்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அவனை கூட நீ பேச மறுக்கிறீங்களே. ஒரு இயக்கம் ஒரு ஜமாத்து, இதில் கேலி மயிர் வேற. நாம் தமிழர் என்ன அருகதை, எங்களுக்கு தான்டா அருகதை இருக்கு அவனை பேசுறதுக்கு. பழனி பாபா பேச்சை கேளு, அல்லாஹ்க்கா சொல்றேன். பழனி பாபா பேச்சை அப்படியே பழைய பேச்சை கேளு, இப்போ உள்ள சீமானோட பேச்சை கேளு, ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அதனால நாங்கள் சொல்றோம், நாங்கள் நினைவேந்தல் கொண்டோம், எங்க அண்ணங்கிறோம். அண்ணன் சீமான் சொன்னாரு, ஒன்று அண்ணன் பழனி பாபா உயிரோடு இருந்திருந்தால், ஒன்று இந்த சீமான் அண்ணன் பழனி பாபாவோடு நின்றிருப்பேன், இல்லை என்றால் அண்ணன் பழனி பாபா என்னோடு நின்றிருப்பார். இதான் இவ்வளோ சிதைச்சிட்டான். அதுவும் எஸ்டிபியை சேர்க்க மாட்டான் திமுக. எங்கள் ஆளுக்கு அண்ணா திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை, திமுகவில் போய் கூட்டணி வைக்கிறது அண்ணா திமுக கூட்டணி வைக்கிறது மேல், அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன இஸ்லாமிய இயக்கங்களே இப்போ என்ன பண்ணிட்டான், இந்த எஸ்டிபி தம்பி ஃபுல்லாக புலம்புறாங்க. அண்ணே உங்களை தான் பிஜேபி பி டீம்னாங்க, இப்போ எங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை விட்றா, அது திமுக ஊபிசி வேலை, அவங்களுக்கு வேலை. நீ முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய குழுக்களில் ஜமாத்துக்களில் திமுக செஞ்ச துரோகத்தை தம்பி இடுமோன கார்த்திக் எல்லாம் பாயிண்டாக எழுதியிருக்கிறான். அதை பூரா டைப் பண்ணி அமுச்சு விடு, அவங்க முன்னாடி பின்னாடி வாயை பொத்திக்குவானுங்க, சைலண்ட் ஆயிடுவானுங்க நான் சொல்லியிருக்கேன் நான். அப்போ இந்த சிக்கல் மாறணும்னா உங்களுக்கான ஒரே வாய்ப்பு தான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாடுன்னு கொண்டு வர்றான். சீமான் சொல்கிறாரு, நோ வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பட் தமிழ் நேஷனாலிட்டிங்கிறார். தமிழ் நேஷனாலிட்டி நான், என் அடையாளம் தமிழன், இந்தியாங்கிற ஒரு நாட்டில் வாழ்கிறேன். என் அடையாளம் நான் தெலுங்கன், இந்தியாங்கிற ஒரு நாட்டில் வாழ்கிறேன். நான் ஒரு மராட்டியன், இந்தியாங்கிற நாட்டில் வாழ்கிறேன் சொல்கிறான். ஒரு மொழி கட்டு, ஒரு நாடு கட்டு, ஒரு வரி கிடையாதுரா கட்டு. அப்போ அவன் ஐடியாலஜிக்கு, அவனோட தத்துவத்துக்கு, அவன் கருத்தியலுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கருத்தியலோட வாணின்னு, கருத்தியல் கழகக்காரனா வா, அப்போ தான் அவனை எதிர்கொள்ள முடியும். இல்லைனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் அசூர பலத்தோடு இருக்கனால எதிர்கொள்ள முடியாது. இங்கே உள்ள பிஜேபிக்காரன் என்ன பண்ணுறான், எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாவட்டத்தில் யார் ரவுடி எலமெண்ட்டோ, சாதியை பின்னாடி கொண்ட ரவுடி எலமெண்ட்டை பூரா பிஜேபி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஏற்கனவே சின்ன வெடி வெடிச்சாலும் வீட்டுக்குள்ளே போய் குப்புறப்படுக்கிற பையன், பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் இடிச்சு போய் குப்புற போய் படுத்துக்கிட்ட ஐயா. ஜாக்கிர் நாய்க்கு த ஹைலி ஸ்காலர், எல்லா விதத்தையும் கரைச்சி குடிச்ச ஸ்காலர் ஜாக்கிர் நாய்க்கு நாடு கடத்தின போய் நீ குப்புற போய் படுத்துக்கிட்ட. இந்த ரவுடி போய் பிஜேபி இருந்து 6 ரூபா கிலோ என்ன பண்ணுவேன், ஓ திமுக வந்து காப்பாற்றுவானா? என்ஐஏ, இந்த சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டம் வந்துச்சுல, ஓ அது பிஜேபி கொண்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆட பைத்தியங்களா, அந்த சட்டத்தை மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறப்ப அதோட கைட்லைன்ஸை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து காங்கிரஸ் அதை ஆதரிச்சு பேசுனது திமுக இல்லையா? அவன் பெத்து போட்டான்டா, பிஜேபி வளர்த்துச்சுடா. பாபர் மஸ்ஜித் யாரோட காலத்தில் இடிக்கப்பட்டது? 1949 காங்கிரஸ் தான் முதலமைச்சர். உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் தான் இந்தியாவின் பிரதமர். அன்னைக்கு உள்ள செலவச்சான் காங்கிரஸ் காலம். 62 மறுபடி சிக்கல், அப்பவும் காங்கிரஸ். 71 சிக்கல், அப்பவும் காங்கிரஸ். 92 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுது, அப்பவும் காங்கிரஸ். 3 லட்சம் ராணுவ வீரர்கள், 3 லட்சம் பேரு ஆர்ம்டு போர்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கு காங்கிரஸ் இந்தியாவின் பிரதமர் அமைச்சர். பள்ளிவாசல் ஏன் காக்க முடியல? வேடிக்கை பார்த்தான். சரி 92 உடச்சு முடிச்சிட்டான். திருப்பி 2006 நீ வந்தியா இல்லையா? லிபரான் கமிஷன் போட்டியா இல்லையா? லிபரான் கமிஷன்ல உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி குற்றவாளி சொன்னிச்சா இல்லையா? நீ வழக்க முடிச்சு உள்ள போட்டுருக்கணும். பிஜேபி வந்திருக்காதுல, என்ன புடுங்கிட்டு இருந்த? அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. காங்கிரஸ் செஞ்ச துரோகத்தை பேசினா இவனுக்கு அடியில் ராக்கெட் வச்ச மாதிரி ஆயிடுது. திமுக செஞ்ச துரோகத்தை பேசினா கீழே மேலே ராக்கெட் வச்ச மாதிரி ஆயிடுது. நம்ம மேலே கோப்புறோம். துரோகத்தை துரோகம்னு சொல்லலாம். எப்படி சொல்றது? அண்ணன் பழனிபாபா சொல்றாரு, அவர் வார்த்தை சொல்றாரு, சத்தியத்தை, உண்மையை, துரோகத்தை நான் பேசாமல் சென்று விட்டால் நான் முனாஃபிக்காக ஆகிவிடுவேன். முனாஃபிக் என்றால் துரோகி, நயவஞ்சகன், கோழை என்று பொருள். ஒருவேளை நான் பேசிவிட்டால் முரண்பட்டவனாக ஆகிவிடுவேன். முனாஃபிக்காக நான் இருப்பதை விட முரண்பட்டவனாக நான் இருந்து விட்டு போகிறேன் என்றுதான் திமுகவை துரோகின்னு சொன்னான். எத்தனையும் கேட்டாலும் உன் காதலை நீ அடைச்சி வச்சிருப்பிய. அதுக்கும் குரான் சொல்லுது பாருங்க, நாம் இவ்வளவு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம், அவர்கள் காதுகளுக்கு என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது? குரான் தான் சொல்லுது. அப்படி பூட்டு போட்டப்பட்ட காதுகளா நீ இருக்கிற? படித்த பிள்ளைகள் ஒரு அரசியல் செய்கிறோம். எங்கள் அரசியலை உற்று நோக்குங்க, எங்களை பாருங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் உங்களை நோக்கி வர்றோம். இருப்பது ஒரே ஒரு வாய்ப்பு, த லாஸ்ட் ட்ரம் கார்டு. இந்த திராவிட மாடலை ஒழிச்சு புதிய தூய்மையான அரசியலை கட்டமைப்போம் என்றால், எல்லாருக்குமான அரசியல், சூழலில் சீர்கேடாத பொருளாதார வளர்ச்சி, சிற்றூர் பொருளாதார வளர்ச்சி. இந்த திருமகள் அரசு ஆஸ்பத்திரியிலே டாக்டர் இல்லையா? எங்க போயிட்டாரு? திருமகள் அரசு ஆஸ்பத்திரியில் டியூட்டி டாக்டர்ஸ் இல்ல திமுக. அப்ப இந்த சிக்கல்கள்லாம் மாறணும்னா உங்களுக்கான ஒரே வாய்ப்பு இந்த விவசாயம் சின்னதான். நாம நாடாரா, உடையாரா, செட்டியாரா, கோணாரா, பல்லாரா, பறையாரா, பிள்ளையா, மூப்பனாரா, முதலியாரா இல்லாம, இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா இல்லாம நாம் அத்தனை பேரும் தமிழ்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளாக ஒன்று கூடுவோம் என்றால் நம்ம ஆட்சி அதிகாரம் கையில் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.
நன்றி உரை